Welcome back to another vlog. இன்னைக்கு சாட்டர்டே. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு லோடு எடுக்க போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் லோடு வந்து இங்கே எஸ்ஐடியிலேருந்து ஆவடி வரைக்கும் போகணும். ஸோ வெல்கம் பேக் ஓகே. லோடு ஏற்றி போயிட்டுருக்கோம். லோடெலாம் ஏற்றி வச்சு விஎஸ்எம்லேருந்து விஎஸ்எம் பாருங்கள். லோடு ஏற்றுனது பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து எஸ்ஐடியிலேருந்து தான் லோடு ஏற்றணும். லோடு ஏற்றி நேராக ஆவடி போயிட்டுருக்கோம். லோடுன்னு பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் தான், எல்லாமே மெடிசன். ஸோ இது நேராக ஆவடி கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை. இன்றைக்கி டீ குடிக்கணும். மார்னிங் எழுந்து இது வரைக்கும் டீ குடிக்கல. அந்த டீ குடிக்காத ஒரு சைடு எஃபெக்ட் காட்டுது. ஸோ எங்கேயாவது இடத்துக்கு டீ வாங்கி டீ குடிப்போம். சைதாப்பேட்டை இங்கேருந்து அப்ராக்சிமேட் 24 to 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளோட லொக்கேஷனுக்கு. அப்படியே பொறுமையாக போவோம். அப்படியே காலையில் எல்லாமே வேக்கப் ஆகி தான் வருது. மார்னிங் 7:10 ரைட் நோ டைம். ஸோ கைஸ் அப்படியே ஒரு ஓரமாக நிப்பாட்டியாச்சு. டீ குடிக்கலாம். நல்லா சூடு ஆவி போதா. இப்போ பார்த்தீங்கன்னா வானகரம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. பட் இந்த க்ளவுட்னஸ் நம்ப முடியாது. எப்போ வேணாலும் சுட்டரிக்கலாம். இறக்கிட்டு இருக்கான் ஷோரூம். எப்படி வருது பாருங்க தனியா. ஸோ கைஸ் நம்ம வந்து இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போகணும். லெஃப்ட் எடுத்து பிரிட்ஜு கடியிலேருந்து ரைட் எடுத்து போகணும். நம்ம வந்து ஆவடி போர்டு தெரியுதா? இது வந்து நம்ம கரைஞ்சாவடியிலேருந்து வர வழி. பூந்தமல்லி ஆவடி ரோடு. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கைஸ் நம்ம ஆவடி ரீச் ஆகிட்டோம். இறக்க வேண்டிய இடத்துக்கு இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. சாவடியிலேருந்து செகண்ட் பிக்கப் எடுக்க போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். அதுதான் இந்த டிராஃபிக்லாம். சாவடியில் லோடெல்லாம் ஏற்றியாச்சு. இவே பில்லுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பில் இல்லாமல் நம்மளால் போக முடியாது. செம்மையாக சன்டன் நல்லா ஃபேஸில் அடிச்சிருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸில் இருக்கோம். இந்த லோடு இறக்க வேண்டியது நம்ம மன்னூரில் அந்த அரக்கோணம், அந்த ஸ்ரீபெரும்புத்தூர், அந்த மன்னூர் இருக்குல்ல, வளர்புரம், அந்த இடத்துல தான் லோடாக இருக்கணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட பிக்கப் லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போது நம்ம பாரிவாக்கம் சிக்னல் ரீச் ஆகணும். ஸோ இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்குது. இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமழிசை சிக்னல் வந்துட்டோம். அந்த சைடில் போனால் சிக்னலில் நிற்கணுன்றனால தான் சர்வீஸ் ரோட்டில் ஏறி போயிட்டுருக்கேன். பைபாஸ் நேராக போனீங்கன்னா பெங்களூர், ஓசூர்,
கிருஷ்ணகிரி எல்லாம் போகலாம். மும்பை இங்கேருந்து 1275 கிலோமீட்டர். அஹமதாபாத் 1814 அப்படின்னா 1814 கிலோமீட்டர். புனே 1121. பைபாஸில் ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் வண்டிங்கள்லாம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிப்பேட் தாண்டி நியர்பை சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். இப் சைடில் தெரியுதா சவிதா ஹாஸ்பிட்டல், கட்டிக்கினே போயிட்டுருக்காங்க. கைஸ், இங்கேருந்து நம்மளுக்கு ரைட் எடுத்து போனோம். இங்கேருந்து ரைட் எடுத்து போகிறது அரக்கோணம், அந்த மாதிரி இருக்காட்டுக்கோட்டை ரோடு. நம்ம இப்போ மன்னூர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான். கைஸ், இப்போ நியர்பை இருக்காட்டுக்கோட்டை ரோடு பக்கத்தில் இருக்கேன். இந்த ரோடை பற்றி சொல்லணுன்னா ஒரு 2 வருஷம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு ரொம்ப படுமோசமாக இருக்கும். 2 சைட்லேயும் காடு, இந்த டார் ரோடெலாம் கிடையாது, அப்போ மண் ரோடு தான். ஆனால் இப்போது செம்மையாக்கிட்டாங்க, பைபாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. பைபாஸே தான் இது. அரக்கோணம் போகிறதுக்கு ஷார்ட்கட்டு. இங்கேருந்து அரக்கோணம், திருவள்ளூர் எல்லாம் போகலாம், திருத்தணி. ஸோ கைஸ், இந்த கம்பெனியில் தான் நம்ம இறக்க போகிறோம், வீல்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். கைஸ், நம்மளுக்கு 3rd லோடு கிடச்சிருக்கு. அது வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் பிக்கப் லொக்கேஷன் மலையம்பாக்கம். அங்கேருந்து மலையம்பாக்கம் போகணும். ஸோ போய் பிக்கப் எடுத்துகிட்டு நேராக கிளம்புவோம். இல்லை, அழகாக இருக்குது, 2 சைடும் மரம், ஃப்ரேமியாக செம்மையாக இருக்குது. எல்லாமே முடிச்சாச்சு. அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கேன், வீட்டுக்கு போகணும். So hope you guys are enjoy the short today's vlog. So see you on next vlog. Bye bye.